பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியாவிற்கே புகழை தருகிற அளவிலே 40,000 மாணவ மாணவியருக்கு மேற்பட்ட கல்வியாளர்கள் பயிலும் கல்வி ஆலயத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ சாய்ராம் குரூப் கல்வி ஆலயங்களுடைய CEO சேர்மன் வணக்கத்திற்குரிய ஸ்ரீ சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பில் முதற்கண் இனிமையான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளிலே மிக இனிமையாக இருந்து இதனை கேட்டு மகிழ்கின்ற சாய்ராம் கல்வி குழுமங்களை சார்ந்த இந்தியாவின் எதிர்கால தூண்களாக விளங்கியிருக்கின்ற மாணவ மாணவியருக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொங்கல் திருநாள் சாதாரணமானதல்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், மண்ணுக்கு நன்றி செலுத்துவோம், சூரியனுக்கு நன்றி செலுத்துவோம், பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மோடு எப்போதும் இருக்கின்ற அந்த குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிற மாடுகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருவள்ளுவர் திருநாளை கொண்டாடுவோம். காணும் பொங்கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நீர்நிலை உள்ள ஊர்களிலெல்லாம், அதாவது ஆறு இருந்தால் ஆறு, குளம் இருந்தால் குளம், கடற்கரை இருந்தால் கடற்கரை, அங்கே போய் நம்முடைய உணவுப் பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாரோடு உட்கார்ந்து சித்திராண்டம் சாப்பிடுவது போல சாப்பிடுவோம். அப்படியான ஒரு பெரிய சிறப்பு. குறிப்பாக தைப்பொங்கல் என்பது அறுவடை செய்த அந்த நெல்லை, புது அரிசியை புது பானையில் பால் வைத்து பொங்கல் வைத்தல். அப்படி பொங்கல் வைக்கிற போது பொங்கலோ பொங்கல்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அது பொங்கி ஒளியும் பார்த்தீங்களா? அப்போ அந்த விவசாயிக்கு இருக்கின்ற ஆனந்தத்திற்கு ஈடாக வேறு எதையுமே நீங்கள் கொடுக்க முடியாது. அது அவர்கள் உழைப்பில் கிடைத்த ஒரு பெரிய விஷயம். அது அப்படிப்பட்ட நாளில் நிலத்தில் அடுப்பை வைப்போம், அடுப்பில் பானையை வைப்போம், பானையில் நீர் ஊற்றுவோம், அதே போல் நெருப்பை கீழே வச்சு அதை சூடாக்குவோம், பொங்கி வெளியும் சூரியனை பார்த்து வணங்குவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனைக்கும் வணக்கம் செலுத்துகிற நாள் என்று ஒன்று உண்டு என்றால் அதுவே தைப்பொங்கல், அதுவே தமிழர் திருநாள், அதுதான் நன்றி திருநாள். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுங்கிறது எப்படின்னா, பிரயாணத்துக்கு மாட்டு வண்டி தாங்க 2000 வருஷமா, எந்திர யுகம் வர்ற வரைக்கும் மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கு உழவு மாடு தான். பசுமாடு வீட்டில் ஒரு நபர் மாதிரி. ஒரு பசுமாடு இருந்தால் ஒரு பெண்மணி யாரு கையும் எதிர்பார்த்து வாழ மாட்டா. அவளே பால் கறந்து பால் ஊற்றுவா, ஊர்களுக்கெல்லாம் மோராக்கி விற்பா, நெய் அவ்வளவும் தருவது எது? கற்பக தரு மாதிரி அந்த பசு. என்ன சொல்கிறதா இருந்தால், பசுமாடு நம்ம வீட்டில் ஒரு ஆளுங்க. வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம், சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் மாட்டுக்கார வேளனில் அந்த பசுமாட்டை பற்றியும் காளமாட்டை பற்றியும் பாடுறாருன்னு சொன்னால், அந்த மாட்டுக்கு நன்றி செலுத்துவது தான் நம்முடைய மாட்டு பொங்கல்னு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே திருவள்ளுவர் தினம். அதுதான் ஒரு சொல்லுக்கு இணையாக 40 சொல் வச்சுருப்போம். நம்ம எப்படி பேசினான் அப்படின்னு ஒரு சொல் போடுங்க, ஒரு சீக்வல்ட்டு போடுங்க. இதுக்கு எத்தனை இணையான சொல் உண்டு தெரியுமா? பேசினான் சீக்வல்ட்டு போட்டிங்கன்னா, கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், புகன்றான். 44 சொல் இருக்குங்க தமிழில். இந்த 44ஐயும் இப்போ சொல்கிறதில்ல. அவர் எப்படி பேசினார்னு கேட்டால், பேசினானா கொத்துனா, நடுவர் பிராண்டுனா, கடைசியை பேசினாலும் சொதப்பிட்டான். தமிழ் பாருங்க, நல்லா பேசினா பின்னிட்டான். பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், புகன்றான், இதெல்லாம் விட்டுவிட்டு கொன்னுட்டான், பின்னிட்டான், சொதப்பிட்டான். இப்படி சொன்னாலும் தமிழ் புரியும். தமிழ் எப்படி தெரியுமா ரசிக்கணும்? தமிழுக்கும் அமுதென்று பேர். இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்னா எப்படி ரசிக்கணும் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க.
ஒரு கூட்டத்துக்கு பேச போயிருந்தேன். அந்த மைக் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கேன். பேசுறது கேட்குதான்னு கேட்குறேன். கேட்கலைங்கிறாங்க கீழே இருந்து. அப்புறம் அங்கேருந்து அவர் அந்த ரேடியோ செட்டுக்காரர் அங்கேருந்து வந்து அந்த ஸ்பீக்கரில் ஏதோ ஒரு வயரு போயிருக்கு போல் இருக்கு, அதை சரி பண்ணிட்டார். சரி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. என்கிட்ட வந்து எல்லாம் சரியாகத்தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. புரியலை. ஸ்பீக்கர் லூஸ்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று அந்த ஸ்பீக்கர்னு அர்த்தம், இன்னொன்று நான் தான் ஸ்பீக்கர் லூஸா. ஒரு சொல்லுங்க ரெண்டு பொருள் தரணும். இந்த ரெண்டாவது பொருள் இருக்குல்ல, இதை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு இருந்தால் அதற்கு பேர் கல்வி. நமக்கு என்ன புரியுது தெரியுங்களா? வடிவேலு வசனம் புரியுது, வடை போச்சுன்னா சிரிக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அருமையான சொற்கள் சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. அதான் நமக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய புது கவிதைகளில் அழகழகான சொற்களை பார்க்குறாங்க. ஒரு சின்ன சொல்லிட்டு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். அழகாக சொன்னா, மூடி திறக்கும் உன் இமைகள் மீன் வலையா கொசு வலையா. ஒரு காதலன் ஒரு காதலிட்ட கேட்குறான், மூடி திறக்கும் உன் இமைகள் மீன் வலையா கொசு வலையா. இவ்வளோதான் கவிதை. இதை நான் வகுப்பில் நடத்திட்டு மீன் வலைக்கும் கொசு வலைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, வழக்கமாக நீங்கள் கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டீங்க, அது எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும் அப்படியே. ஒரு பையன் எந்திரிச்சான், மீன் வலைக்கும் கொசு வலைக்கும் என்ன வேறுபாடு? ஒன்றா அவன் சொல்கிறான், மீன் வலையில் மீனை பிடிக்கலாம், கொசு வலையில் கொசுவை பிடிக்கலாம். கொசுவை பிடிச்ச என்ன குழம்பா வைக்க போகிற? ரெண்டுக்கு வேறுபாடு தெரியுதா உங்களுக்கு? எங்கே யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மீன் வலையும் இருக்குது, கொசு வலையும் இருக்குது, என்ன வேறுபாடு? சரி, எப்பவும் போல நானே சொல்லிடுறேன். ஏன்னா வகுப்பில் நான் அதை தான் செய்வேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? மீன் வலைக்கும் கொசு வலைக்குமான வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உள்ளே இருப்பதை வெளியே விடாது மீன் வலை, ஒன்று வெளியே இருப்பதை உள்ளே விடாது கொசு வலை. அவன் கேட்குறான் காதலன், பெண்ணே நீ மீன் வலை போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாயா, கொசுவலை போல என்னை மறுத்தளிக்கிறாயா, நீ என்னை காதலிக்கிறாயா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதை கவிதை நேயமாக கேட்குறான். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் போய் என்னையை பார்த்து கொசுவலைன்னு கேட்டான் அப்படின்னு அருவாளை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. கவிதையை ரசிக்க தெரிய வேண்டும். தமிழ் கொண்டாடப்படுகின்ற மொழி. திருவள்ளுவர் தினம், பிறகு காணும் பொங்கல் 3ஆம் நாள். அந்த 3ஆம் நாள் தான் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றா அருமையாக உணவு உண்ணுகிற நாள். வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கிறது. இந்த 3 நாள் திருவிழாவைத்தான் நாம் சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த நன்னாளில் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இன்றைக்கி ஒரு பட்டிமன்றத்தை உலகெங்கும் இருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் இருக்கிற தமிழர்களுக்குமாக வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டால், தமிழர்தம் பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மங்காத பழமையா மாறி வரும் புதுமையா? நம்முடைய பண்பாட்டிற்கு எது பெருமை சேர்க்குது? மங்காத பழமைன்னு என்ன? மங்காத அப்படின்னா ஒளி இழக்காதன்னு அர்த்தம். பெருமையுடையது எது? ஒரு கேள்வி. இல்லை மாறி வரும் புதுமையா? அது ஒரு கேள்வி. 2 கேள்வியை கேட்கத்தான் 2 அணி வந்திருக்காங்க. பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மங்காத பழமையா மாறி வரும் புதுமையா? இதுதான் தலைப்பு. இங்கே வந்திருக்கவங்களை பற்றி அறிமுகம் பண்ணுறேன். மங்காத பழமை மாறி வரும் புதுமையே என்று பேசுவதற்காக 3 பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே மாறி வரும் புதுமை என்று பேசுவதற்காக வந்திருப்பவர் நல்ல கல்வியாளர், ஆங்கில இலக்கியத்திலே புலமை மிக்கவர், சாகித்ய அகாடமி குழுவினுடைய உறுப்பினர். அவர் எழுதிய பல கவிதைகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கின்றன என்றால் அத்தனை பெருமையுடைய கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவரை அடுத்து அமர்ந்திருப்பவர்கள் மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியைச் சேர்ந்த தமிழ்துறையினுடைய பேராசிரியை, MA MPhil டாக்டரேட் பட்டம் பெற்ற பேராசிரியை முத்துலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்து பல்வேறு விருதுகளை பெற்றவர்
உலக நாடெங்கும் சுற்றி வருகின்ற வேம்பு பாலா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் மாறி வரும் புதுமைதான் என்று பேச வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லை, மங்காத பழமையே என்று பேசுவதற்காக நாகர்கோயிலை சேர்ந்த நாஞ்சில் நாவரசு, நல்ல பேச்சாளர் செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் மங்காத பழமை என்று பேச வந்திருக்கிறார். இவர் நாவரசுன்னா அடுத்து உட்கார்ந்திருக்கவர் இசை முரசு. அவருடைய தந்தையார் மிகச்சிறந்த தமிழாசிரியர், அருமையாக பேசுவார். அதெல்லாம் காட்டலாம் இனிமையாக பாடுவார்கள். தாரமங்கலம் செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல அங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பக்கம் 2 பெண்மணிகள் இருந்தால் 3வது பெண்மணி, அவங்க இவரை மாதிரியே அவங்களும் பாடக்கூடியவங்க. எல்லா தொலைக்காட்சிகளிலும் பார்த்துருப்பீங்க. இப்போ பட்டிமன்றங்களில் ஏன் பாட்டு ஒரு கேள்வி கேட்குறோம் வேண்டிருக்குங்க. ஏன் தெரியுமா? இயற்றமிழோடு சேர்ந்து இசைத்தமிழ் வர்றப்ப அது ஒரு தனி மரியாதை தான். அது காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னார் பாரதி. பாட்டோட இசையை பாம்பு அறிந்து கொள்ளுமா. அந்த தன்மையில் பாடக்கூடிய கவிஞர் மலர்விழி அவர்கள் நாஞ்சில் நாட்டிலிருந்து அவர்கள் இருக்கிறார். இந்த 3 பேரும் மங்காத பழமை, இந்த 3 பேரும் மாறி வரும் புதுமை. இதோ மாறி வரும் புதுமைதான் என்று பேசுவதற்காக புதுக்கோட்டை தங்கமூர்த்தி அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மறுசுமந்து பூக்காமல் மணாலனை பார்க்காமல், கருசுமந்து நோகாமல் கன்னி நலன் பாராமல், கட்டி பிடிக்காமல் கட்டில் இடிக்காமல், பட்டு துடிக்காமல் பட்டினி கிடக்காமல், மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல், தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே தமிழே உனக்கன் வணக்கம். சபாஸ் சபாஸ், அருமை. மண்ணெல்லாம் மணக்க மனசெல்லாம் இனிக்க, கண்ணெல்லாம் விழிக்க கலப்பைகளும் சிரிக்க, உழவரெல்லாம் உயிர்க்க உலகமெல்லாம் தழைக்க, தைமகளே வருக வளம் நலம் தினம் தாராளமாய் தருக. அருமை 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 அருமை. நடுவர் அவர்களே, இந்த மாணவர்களுக்கு தீபாவளியா பொங்கலான்னா தீபாவளியை விட பொங்கல் பிடிக்கும். ஏன்? தீபாவளியை சாப்பிட முடியாது, பொங்கலை சாப்பிடலாங்கிறது இல்லை. சரி, பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று பலமுறை வருவதால் அல்ல, அன்றெல்லாம் விடுமுறை என்பதால் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமை அருமை அருமை. அதுவும் தீபாவளி எல்லாம் இந்த வட்டம் ஞாயிற்றுக்கிழமை வேற வந்துருச்சு. 6 நாள் நம்மளுடைய கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, தமிழர் தம் பண்பாட்டுக்கு பெருமை சேர்ப்பது, மாறி வரும் புதுமை என்கிற அணியிலே நான் வாதிட வந்திருக்கிறேன். எப்படி புதுமைன்னா, தானத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம்தான் இருக்கு. தானம் என்பது தன்னிடத்தில் தருவதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை தருவது ஞானம். ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆசைன்னா என்னன்னா, ஆனந்தமா வாழணும்னு நினைக்கிறது ஆசை, நித்தியானந்தமா வாழணும்னு நினைக்கிறது பேராசை. அவருடைய அருள் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கட்டுமியா. அதே மாதிரி பழமைக்கும் புதுமைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? பழமைனா முதுமை, புதுமைனா இளமை. வித்தியாசம். அந்த இளமையோடு இங்க பேச வந்திருக்கிறோம். தமிழர் தம் பண்பாடு மொழியில ஆரம்பிக்குது. திராவிட மொழிகள்ல 82 மொழிகள் அடங்கிய திராவிட குடும்பத்துல மூத்த மொழி தமிழ் மொழி. இந்த மொழியை நீங்க குறிப்பிட்டதை போல எப்படி படிக்கணும்னு பாரதி சொன்னான்னா, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பான்னு பாரதி சொன்னான். கும்பிட்டுட்டு மொழியை படிக்கணும். அந்த மொழியை காலம் காலமாக எடுத்துக்கிட்டு வர்றது, பழமையிலிருந்து இப்போது கொண்டு வந்து நிப்பாட்டுவது புதுமை தான். கன்னித்தமிழ் கணினி தமிழ் வரைக்கும் வந்திருக்கு, ஆதித்தமிழ் அறிவியல் தமிழ் வரைக்கும் வந்திருக்கு.
இதயத்தில் இருந்த தமிழ் இணையத்தில் வந்திருக்கிறது. சபாஸ், சபாஸ். இந்த புதுமைதான் நமக்கு தேவை. இந்த புதுமையோடு மொழியை கொண்டு வந்திருக்கோம். நீங்க நினைக்கலாம் தமிழ் மொழின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் நினைக்கலாம். 3 மட்டுமல்ல, செல்லினமும் சேர்ந்ததுதான் தமிழ் மொழி அப்படிங்கறத இன்றைக்கு உலகத்துக்கு சொல்றோம். செல்லினம் இல்லாம இந்த உலகம் இல்லை. அந்த வகையில இந்த மொழி இப்ப கீழடியில நம்முடைய தாய்மொழின்னு சொல்றோம். கீழடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இருக்கக்கூடிய உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழர் நாகரிகம் 3000 ஆண்டுக்கு நெருக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஆதாரம் மதுரை பக்கத்தில் 15 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கீழடியில் கிடைச்ச ஆதாரங்கள் தான். கீழடி தான் சரித்திரம் உறையும் பூமி. அங்கே இருக்கிற அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற பொருட்களில் 2600 வருடங்களுக்கு முன்னால தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பொருட்கள் அங்கே நமக்கு கிடைக்குதுன்னா அப்போது இருக்கிற மொழியை இப்போது கொண்டு வந்து நிறுத்துவது தான் புதுமை. சபாஸ். இப்ப இருக்கிறதா கிடைக்குது. அவங்க இருக்காங்க 3 பேரும் ஐயா, சைக்கிள் டியூப் மாதிரி இருக்கிறாங்க. சைக்கிள் டியூப் காலத்துல சைக்கிள் டியூப் மாதிரி இருக்காரு. அவர் வந்து லாரி டியூப் மாதிரி இருக்காரு. இவர் சைக்கிள் டியூப் மாதிரி இருக்காரு, அவர் லாரி டியூப் மாதிரி இருக்காரு. சைக்கிள் டியூப் காலத்திலிருந்து யூடியூப் காலத்துக்கு வர்றதான் புதுமை. அப்படி போடுங்க. இப்ப நம்ம யூடியூப் காலத்துக்கு வந்துட்டோம். அவங்க பாவமா எதுவுமே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது அல்ல புதுமைங்கிறது. என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிற மொழியில இணையத்துல வந்துட்டோம். உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விரல் நுனியில கொண்டு வந்துட்டோம். வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யாரு வையத்துல வாழ்வாங்கு வாழ்பவர்னு கேட்டாங்க. திருவள்ளுவரே சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னாரு. எவன் உழுகிறானோ அவன் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்னு. அந்த திருக்குறளை திருவள்ளுவரை ஓலைச்சுவடியிலிருந்து ஆண்ட்ராய்டு போனுக்கு கொண்டு வந்தது தான் புதுமை. இன்னைக்கு இருக்கிற நீதி நூல்கள் எல்லாம் நம்முடைய ஐபேடில் ஆண்ட்ராய்டில் திருக்குறளுடைய என்ன போட்டிங்கன்னா திருக்குறள் என்னன்னு வந்துடும், அதனுடைய பொழிப்புரை வந்துடும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் நமக்கு வந்துருச்சு. இப்ப தமிழ் பண்பாட்டினுடைய அடித்தளமே காதலும் வீரமும் தான். நீங்க ஒரு அருமையான கவிதை சொன்னீங்க, என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசுவலையா மீன் வலையா அப்படிங்கிற கவிதையை அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்க மாணவர்கள் பல பேர் எழுதுனாங்க, அருகம்புல் போல வளர்ந்த நம் காதலை உன் அப்பன் எருமை மாடு மாதிரி மேய்ந்து விட்டானே அப்படின்னு எழுதுனாங்க. அவங்க வேற லெவல்ல யோசிக்கிறாங்க. என்னுடைய நண்பன் ஒருத்தன் எழுதியிருந்தான், அவங்களுடைய இணையதளத்தில் எழுதுறான். அவன் எழுதியிருக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. என்னை பார்த்தேன் நான் உன்னை மறந்து விட்டேன், உன்னை பார்த்தேன் நான் என்னை மறந்து விட்டேன், உன் தங்கையை பார்த்தேன் உன்னையே மறந்து விட்டேன். அப்படியே அவன் எழுதிக்கிட்டே போறான். அவன் தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி காதலமே. வாழ்க்கையே வேற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இல்லாம இந்த காதலும் வீரமும் தான் தமிழர்களுடைய அடையாளங்களாக இருந்தது. இந்த காதலை எப்படி அவங்க முதல்ல காதலிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்களே பார்த்துக்க மாட்டாங்க. எங்கேயாவது பார்க்கறதுனா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வியப்பான ஒரு விஷயத்துல இன்னைக்கு காதல் இணையதளங்கள்ல இங்க இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப புரிதலோடு இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, பார்க்கல உன்னோட சுத்துறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இயல்பாய் காதலிப்பதாக இருந்தால் வா, இல்லை என்றால் போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு காதல் புதுமைக்கு வந்துருச்சு. இந்த வீரத்தை எப்படி கொண்டு வந்தான் தமிழன்னா 2017 மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி 10 நாட்களுக்கு மேல் இளைஞர்கள் ஒன்று கூடி உலக தமிழ் சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது புதுமைதானே தவிர பழமை அல்ல. ஜல்லிக்கட்டு பழமை. இதே மாதிரி ஜல்லிக்கட்டு உங்களுக்கு ஸ்பெயின் நாட்டில் நடக்குது. புல் ஃபைட்டுன்னு பேரு, காளைகளை அடக்கிறது. அந்த காளைகளை எப்படி அடக்குவாங்கன்னா ஒரு துணி, சிகப்பு துணி வச்சு கையில் ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டு அந்த காளை அடக்குவாங்க. எந்த ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய வீரத்தை மட்டுமே நம்பி காளையினுடைய ஆயுதம் என்கிற கொம்பை கூட எதிர்கொள்கிற இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் ஜல்லிக்கட்டில் இப்பவும் இருக்கிறாங்க, விளையாண்டு தீக்கிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டை ஒரு நொடி பொழுதில் அந்த போராட்டத்தை சமூக வலைதளங்களை கொண்டு வந்து இளைஞர்களை ஒன்று திரட்டிய பெருமை புதுமைக்குத்தான் உண்டே தவிர பழமைக்கு இல்லை. பழமையா இருந்திருந்தா நீங்களுக்கு போராட தெரியாது, ஒன்று கூட்ட தெரியாது. புதுமைதான் அந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்துச்சு. நடுவர் அவர்களே,
நம்முடைய ஆடை ஒரு பண்பாடு, ஆ இந்த வேட்டி ஒரு பண்பாடு. இந்த வேட்டி நீங்க கட்டிட்டு வர சொல்றீங்க, இந்த வேட்டி நம்முடைய பண்பாடு. இந்த வேட்டியை இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஜனவரி 6ஆம் தேதி அன்னையர் தினம், பாட்டி தினம் மாதிரி வேட்டி தினம்னு இருக்கு. வர்றா ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினம். இந்த ஐடியில் வேலை பார்க்குற, தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்குற இளைஞர்கள், கல்லூரியில் வேலை பார்க்குற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்று ஒரு நாள் கைத்தறி வேட்டி கட்டி நெசவாளர்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வேட்டி தினத்தை இவங்க கொண்டாடுறாங்க. பண்பாட்டினுடைய அடையாளங்கள் எதுன்னு கேட்டால், 2 மனிதர்கள் நடுவர்களே நான் உதாரணம் காமிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் இளநீ விற்கிறாரு. அந்த இளநியை என்ன பண்ணுவார்னா 2ஆ வெட்டுவார். அப்படி வழக்கமாக இளநீ வெட்டுறவங்க பூரா 2ஆ வெட்டி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அதில் உள்ள ஒரு தோசை மாதிரி பதமாக இருக்கிற ஒரு இதை சாப்பிட்டுட்டு இளநியை குடிச்சிருவோம். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு இளநீ கடைக்காரர் அந்த இளநியை 4ஆ வெட்டி போட்டார். நான் கேட்டேன், இளநியை 2ஆ தானே வெட்டி போடணும், ஏன் 4ஆ வெட்டி போடுறீங்கன்னு கேட்டேன். 2ஆ வெட்டி போட்டோம்னா அதில் தண்ணீரை தேங்கி இருக்கும். தண்ணீர் தேங்கி இருந்தால் அதில் கொசுக்கள் பரவும், நோய் பரவும், சுற்றி இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அது பாதிப்பை ஏற்படுத்தும். 4ஆ வெட்டி போட்டேன்னா அது குப்புறக்க படுத்துரும், தண்ணி நிற்காது, நோய் பரவாது என்று இளநீர் விற்கிறவருக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கிறது. அதுதான் இந்த பண்பாட்டினுடைய அடையாளம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன் நாள் ரோடுங்கிற கிராமத்தில் தேநீர் கடை வச்சிருக்கிறார் சிவகுமார்னு ஒருத்தர். தன்னுடைய தேநீர் கடையில் என்ன ஒரு பலகை வச்சிருந்தார்னா, கஜா புயலின் காரணமாக என்னுடைய தேநீர் கடையில் கணக்கு வைத்திருந்த விவசாயிகள் அனைவருக்கும் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு அவரு வச்சிருக்கிறார். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு டீ கடைக்காரர் செஞ்சிருக்காரு. அதான் பண்பாட்டினுடைய அடையாளம். இந்த பண்பாட்டினுடைய அடையாளங்களாகத்தான் புதுமை இருக்கு. இந்த புதுமையோடு வருகிற நீதி நூல்கள் நிறைய இருக்கு. ஐயா சொல்றேன், ஒரு வரியில நமக்கு நீதி நூல் இருக்கு. ஆத்திச்சூடி ஒரு வரியில இருக்கு, திருக்குறள் 2 வரியில இருக்கு, திரிகடுகம் 3 வரியில இருக்கு, நான்மணிக்கடிகை 4 வரியில இருக்கு, சிறுபஞ்ச மூலம் 5 வரியில இருக்கு, ஏலாதி 6 வரியில இருக்கு. ஒவ்வொரு வரியிலும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு சொல்கிற நீதி நூல்களை இன்றைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது யாருன்னு கேட்டா, புதுமைதான் கொண்டு வந்து சேர்க்கிறது. பழமை அப்படியே இருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறதே தவிர அது அல்ல. அந்த வகையிலே இப்போது இருக்கிற தமிழர் பண்பாட்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவது நம்முடைய மாறி வரும் புதுமைதான் எல்லா இடங்களிலும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை சொல்லி, இந்த பண்பாடை அன்போடு எப்போதும் காப்போம் என்று சொல்லி, இந்த தமிழர்தம் பண்பாட்டிற்கு மதுரையைச் சேர்ந்த அலங்காநல்லூரிலே ஜல்லிக்கட்டு காளையை அடக்குகிற ஆற்றல் பெற்ற நடுவர் பெருந்தகையவர் மாறி வரும் புதுமைதான் தமிழர் பண்பாட்டிற்கு காரணம் என்கிற தீர்ப்பினை நீங்கள் வழங்கி தர வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். போகிற போக்கில் அவர் பாட்டுக்கு என்னை ஜல்லிக்கட்டில் காலை அடக்குவார்னு போகிறாரு. விருமாண்டின்னு ஒரு படம் வந்தது, என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் எடுத்தார்கள். அந்த படத்தில் அந்த திரைக்கதைக்கு நான் கூட உட்காந்துருந்தேன். ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணோம். ஒரு என்கிட்ட கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன ஆகுறது? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம், அதானே செய்வோம். அவர் பார்த்தார், பயப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன். கமல் சொன்னார், நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல் மைக்கை பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். அழகாக சொன்னார், மொழி எத்தகைய சிறப்பு மிக்கது. லகரம், சிறப்பு லகரம் இருக்குல்ல, வேறு எந்த மொழியிலும் கிடையாது. 3 லகரம் தமிழில் இருக்குது. ஒன்று குண்டு லகரம், இன்னொன்று பொது லகரம், இன்னொன்று சிறப்பு லகரம். இப்படிலாம் சொன்னால் புரியாது. எனக்கு ஒரு வாத்தியார் சொன்னார், அதை உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். லதாவுக்கு ஒரு லாலா போடு, கரெக்டாக போட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் கேட்டான், மஞ்சுளாவுக்கு ஒரு லாலா இல்லை ரைட்டு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த லா வேற, அந்த லா வேற. இன்னொரு லா என்ன? வாழைப்பழம், சிறப்பு லகரம், முடிஞ்சு போச்சு. இயல், அந்த இயலில் வரக்கூடிய இதில் குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த திருக்குறளில் முடிஞ்சாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? இதில் 3 லகரமும் வருது. குழல், யாழ், மக்கள் எல்லாத்துலேயுமே 3 லகரம் இருக்குது. ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, இல்லை மங்காத பழமை என்கின்ற அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் புதுவேஷம் போடுகிறீர்கள். ஆக மங்காத பழமைதான் என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார். வாங்க. என்னுடைய அருமை நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள்
நான் சைக்கிள் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நானும் சைக்கிள் அவர் யூடியூப், நீங்க சைக்கிள் டியூப். அவர் யூடியூப் அதுல மொத்தமா வைரஸ் ஆயிட்டு, அது வேற. நான் சைக்கிள் டியூப், அவர் லாரி டியூப்பா. அதுல வேற என்னுடைய அருமை சகோதரிய என்ன சொல்ற போறாருன்னு தெரியல, ஏதாவது ஒரு டியூப். நாங்க வேர்கள், நீங்கள் விழுதுகள். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பழமை என்பது வேர்கள், புதுமை என்பது விழுதுகள். நாங்க இல்லைன்னா நீங்க கிடையாது, அதை தெரிஞ்சுக்கணும். நடுவர் அவர்களே, நாங்க நாட்டுக்கோழியா? நாங்க நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? நாங்க நாட்டுக்கோழி. அவங்க பிராய்லர் கேஸ், அதெல்லாம் மொத்த பிராய்லர் கேஸ். நான் யார் தெரியுமா? ஐயா, சண்டைக்கோழி 2. அடே அப்பா, அதுல கீர்த்தி சுரேஷ்க்கு நான் தான் அப்பா. ஐயா, சொந்தமா நிக்கிறதுக்கே இன்ஜெக்ஷன் போடுற கோஷ்டி அது. அதால நிக்க முடியாது. வெயில்ல கொண்டு போனா செத்துரும் அப்படின்னு சொல்லி ராத்திரில கொண்டு போவாங்க அந்த கோழிகளை. பாத்திருக்கீங்களா? இப்போ 400 முட்டை நாட்டு முட்டை வச்சாலும் 400 குஞ்சு பொரிக்கும். நீங்க ஒரு 4 முட்டை வச்சு பாருங்க பாப்போம், குஞ்சு பொரிக்கட்டு பாப்போம். அட பிராய்லர் கோஷ்டிகளா? அடடே, சரியா போச்சா? இப்ப நீங்க அவங்கள சைக்கிள் டியூப்னு சொன்னீங்க, உங்களை பிராய்லர் கோழின்னு சொல்லியாச்சு. இனிமே இதை பத்தி பேசக்கூடாது. நான் சாப்பிடுறது கூட நாட்டு சக்கரை தான் ஐயா, நாட்டு முட்டை தான் ஐயா, நீங்க ஒரு நாட்டு கோழி தான் ஐயா, மருந்து கூட நாட்டு மருந்துயா. எனக்கு தெரிஞ்சு நாட்டுப்பற்று உள்ள ஒரே ஆளு வருதான்னு நினைக்கிறேன். திருக்குறளை ஆண்ட்ராய்டு போன்ல நாங்க எல்லாம் பல வகையில கொண்டு போயிட்டு இருக்கோம், கணினி லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எனக்கு அது சந்தோஷம் தான். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட நீங்க வணக்கம் சொல்லுங்க பாப்போம். வணக்கம் கரெக்டா சொன்னா நான் உருண்டே போயிடுறேன் நாகர் கோயிலுக்கு. வணக்கம் சொல்லுங்க பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா வாயில புண்ணா? ஒரு பையன் மாடசாமிக்கு மடசாமின்னு எழுதி வச்சிருக்கான், அப்பா பேர. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிரான்ஸ்ல அந்த நாட்டினுடைய மொழியை பேசல அப்படின்னா பள்ளிக்கூடத்துல ஃபைன் போடுறாங்க. இங்க நம்ம நாட்டில் நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம மொழியை பேசுனா ஃபைன் போடுறாங்க. எங்க பாப்பா நம்முடைய மொழியினுடைய பெருமையை நீங்க இன்னைக்கு நம்ம மொழி பேசினா மரியாதை இருக்குமா? ஐஸ்கிரீமுக்கு அழகிய தமிழ் வார்த்தை பனிக்கூழ். பனிக்கூழ், பனிக்கூழ். ஐஸ்கிரீம் பார்ல போய் ஐயா, அது இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம், கூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐயா எனக்கு ஒரு கப் பனிக்கூழ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். யாரடா காலங்காத்தால அந்த ஆள போய் நம்ம மனநோயாளியா இல்லைன்னா மெண்டலா அப்படின்னு கேட்பான். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க ஃப்ரூட் சாலட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன அழகான தமிழ் தெரியுங்களா? ஃப்ரூட் சாலட்டுக்கு பனிப்பழ குவியல். பனிப்பழ குவியல். அந்த பழங்களை ஐஸில் வச்சு கொடுக்குறானா. சுத்தமாக புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஃப்ரூட் சாலட்னு தமிழில் சொன்னால் புரியும். ஐயா, சோறு அப்படிங்கக்கூடிய வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? சோறுன்னு கேட்கறதுல, சோறு அப்படின்னு சொன்னாலே சோர்வை நீக்கக்கூடியது சோறு. ஆனா இன்னைக்கு சோறு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம். ஒயிட் ரைஸ். என்ன ராக் பலருங்க மகனா? ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ். ஏன் உங்க மூஞ்சி இப்படி போகுது? இல்லையா, வேதனையில போகுது அப்படி. அப்படியா? ஆமா, ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொன்னாதான் மரியாதை கல்யாண வீட்டில். ரைஸ்னா அரிசி. கல்யாண வீட்டில் அரிசி அது பாங்க, ரைஸ் கொண்டாங்க. அவருக்கு ஒயிட் ரைஸ் போடுங்க, இவருக்கு பிரவுன் ரைஸ் போடுங்க. என்ன நீங்க பொங்கல் வந்து எந்த அரிசியில் வைக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். பச்சை அரிசியா புழுங்க அரிசியான்னு சொல்லுங்க பாப்போம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். நம்ம மாணவர்கள் புத்திசாலி மாணவர்கள், நம்முடைய கல்லூரியை சார்ந்தவங்க அத்தனை பேரும் புத்திசாலி மாணவர்கள். இந்த 3 பேர்த்து கேளுங்க. இந்த 3 பேர்த்து கேட்போம். அந்த 2 பேர்த்து கேளுங்க. இல்ல அதுல சில பேர் என்ன நினைக்காங்க தெரியுமா ஐயா? இந்த பச்சரிசி ஒரு வயல்லையும் புழுங்கல் அரிசி இன்னொரு வயக்காட்டுல விளையுதுன்னு நினைச்சிட்டு இருக்கு சில கோஷ்டி. அது ஒரு நெல்லு, இது ஒரு நெல்லுன்னு நினைக்கிறாங்க. ஏங்க, மண்பானையில பொங்கல் வச்சு சாப்பிட்டா எவ்வளவு மகத்தான சக்தி இருக்கும், இது எவ்வளவு நம்முடைய பாரம்பரியம், இது எவ்வளவு நம்முடைய பண்பாடு. நீங்க இன்னைக்கு குக்கர்ல பொங்கல் வைக்கிறீங்க, அது போட்டா வரட்டான்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம் அப்படின்னு ஆகி போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு எல்லாம் ஃபாஸ்டா போகுது. புரோட்டாவை தின்னுட்டு போட்டா வரட்டா, போட்டா வரட்டா, போட்டா வரட்டா. என்னடா என்ன உலகம் இது? இதான் புரோட்டாவா? இதான் மாறி வரும் புதுமையா?
ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நோயே இல்லாதவன் கோடீஸ்வரன், கடனே இல்லாதவன் லட்சாதிபதி. சபாஸ், உங்க அவ்வளவுதான். உணவை சாப்பிட்டு இன்னைக்கு அத்தனை பேரும் மனநோயாளியாக நோயாளியாக ஆகிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? உங்க உணவு இன்னைக்கு எப்படி? பிரியாணி நம்ம சாப்பாடா? உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? தனித்தனியா குழம்பு வைக்கிறதுக்கு நேரம் இல்ல, தனித்தனியா கூட்டு வைக்கிறதுக்கு நேரம் இல்ல, சாப்பாடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. நீங்க என்ன ஆகி போச்சு தெரியுமா? இன்னைக்கு யாருகிட்ட நீங்க பேசுறீங்களா? முதல்ல எங்களுக்கு அப்படி இல்லைங்க. உணவே மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு மருந்தாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காலத்தில் அப்படி இருந்த இன்னைக்கு நீங்க கொஞ்சமாவது அதை பின்பற்றுறீங்களா? போன வாரம் ஜவுளி கடைக்கு போனேன். ஜவுளி கடையில் ஒரு பேண்ட்டை பார்த்த உடனே எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு. ஜீன்ஸ் பேண்ட் 1000 ரூபா, நல்ல அழகா இருக்கு. அடுத்த பக்கமா போறேன், ஒரு பேண்ட் 3000 ரூபா. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார், 1000 ரூபா பேண்ட் அழகா இருக்கு, 3000 ரூபா பேண்ட் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச பேண்ட் ரேட்டு கூடுதல் 3000 ரூபா. நீங்க இந்த ட்ரெஸ், அதனாலதான் கிளி அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இது ஒரு வேட்டி தினம், இது ஜீன்ஸ் பேண்ட் தினம், இது கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் தினம், இது தீனம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே 16 முழம் சேலையை வரைஞ்சி கட்டிட்டு வந்தா கும்பிடுற மாதிரி இருந்துச்சு. பெண்ணா இருந்தாச்சுன்னா வேஷ்டி கட்டுறது எவ்வளவு அழகு. பூம்புகாரி நாயகியாம், புனிதம் உள்ள குணபதியாம், கண்ணகி போல் நீ வாழ்ந்து இருக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும், மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும், இந்த மாநிலமே உனது புகழை பாடணும், இந்த மாநிலமே உனது புகழை பாடணும், காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி பொட்டும் வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். இது அழகு. அன்னைக்கு ஒரு அம்மா பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு முடிய கலத்தி சீட்ல போட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டு நிக்கி. சவரி என்ன 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 புதுமை சொல்றீங்க? இன்னைக்கு காலையில ஒரு கேர் ஸ்டைல்ல வர்றா, மதியம் ஒரு கேர் ஸ்டைல்ல வர்றா. கல்லூரியில உள்ள ஆசிரியர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இனி கொஞ்ச நாளைக்கு முன்ன டப்பா செல்லு, அப்புறம் 1G 2G அப்படின்னா நீ 3G, அடுத்து 4G, அடுத்து 5G, அடுத்து ஆண்ட்ராய்டு. எப்படி ஆயிட்டு பாருங்க. இனி அதுல நான் வேற ஆப்பிள்ங்கிறான் ஒருத்தன், நான் கிரேப்ஸ்ங்கிறான் அடுத்தவன். இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாறாத ஒன்று பழமை என்ன தெரியுமா? என்னுடைய தாய், என்னுடைய தமிழச்சி, என்னுடைய தாய்மொழி என்றுமே இளமையானவள், கன்னியானவள். அப்படி இருக்கிற பொழுதுதான் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதான் உண்மை. நீங்க என்ன அப்படி புதுமையை சாதிச்சிட்டீங்க? எங்க ஒரு மழைக்கு தாங்க மாட்டாங்க உங்க கட்டணம், அது சொல்லுங்க. ஒரு வெயிலுக்கு தாங்க மாட்டாங்க உங்க கட்டணம், ஒரு தீக்கு தாங்க மாட்டாங்க உங்க கட்டணம். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. 1000 ஆண்டுகளை கடந்து எத்தனை மழை, எத்தனை வெயில், எத்தனை இடி, எத்தனை மின்னல், அத்தனையும் கடந்து எங்களுடைய தஞ்சாவூர் கோபுரம் நிக்குது அப்படின்னு சொன்னா இது பழமை. கரண்ட் வந்தால் சாக்கடிக்கும், காதல் வந்தால் நம்மை சாகடிக்கும். கடலில் குதித்தால் முத்து எடுக்கலாம், காதலில் குதித்தால் நாம பிச்சை எடுக்கலாம். அன்னைக்கு ஒரு அழகா சொன்னா, அவளுக்காக நான் தாடி வளர்த்தேன், அவளுக்காக நான் தாடி வளர்த்தேன், அவளுக்கு என்ன தெரியும், என்னை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுகிறாள், நான் பூச்சாண்டியாம். எப்படியெல்லாம் இன்னைக்கு காதல் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு எப்படி தெரியுமா? பிக்கப் ஃபர்ஸ்ட், ஐயா பிக்கப், அப்புறமா பிரேக்கப், அப்புறமா யாருக்காவது பிரேக்கப்ல இருந்து முடிஞ்சிருக்கும், அப்புறமா அவனுக்கு அது பிக்கப். ரொம்ப வேதனையில சொல்றையா இன்னைக்கு பண்பாடு. அதாவது குடும்பங்கள்ல, அதாவது கூட்டு குடும்பம் எல்லாம் இருந்து இல்லையா? நம்முடைய வாழ்க்கை கூட்டு குடும்பம் தானே. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை எங்கெங்க போச்சு? நான் தனி குடித்தனம் கூட குறை சொல்லலைங்க. தனி குடித்தனம் போனவங்க கூட, தனி குடித்தனம் போனவர்கள் கூட வீட்டிலே தனித்தனியாக வாழ்கிறார்கள். அதுதான் வேதனை, தெரிந்து கொள்ளுங்கள். யாராவது தனி குடித்தனத்தில் கூட வீட்டில் பேசுறவங்க இருக்காங்களா? ஆளுக்கு ஒரு லேப்டாப், ஆளுக்கு ஒரு செல்போன், ஆளுக்கு ஒரு ரூம், ஆளுக்கு ஒரு டிவி. டிவி பார்க்கும்போது கூட சேர்ந்திருந்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, இதுவா உங்களுடைய பண்பாடு? இதுவா இந்த தேசத்துக்கு பெருமை? அதெல்லாங்க நாம் இழந்ததை சொல்லி முடிச்சிடறையா. அதாவது அத்தனையும் இழந்து விட்டோம், உறவு முறைகளை இழந்து விட்டோம். ஒரு காலத்தில் சண்டை போட்டுட்டு மனைவிட்ட எப்போ பேசலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகி போச்சு?
பேசினா சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பேசாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பேரும் செல்போனோடும் யாரிடமுமே பேசாம, சொந்தங்களோடு பந்தங்களோடு பேசாமல் செல்போனோடு உறவாடி கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய தமிழருக்கு எது பெருமை, நம்முடைய பண்பாட்டிற்கு எது பெருமை என்று சொன்னால் அது புதுமையை காட்டிலும் மங்காத பழமை என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம். பிரமாதமா அப்படியே வந்து ஒரே போர்டா போட்டு போயிட்டார். நமக்கே கேட்க ஆச்சரியமா இருக்குது. அவங்க யார் 3 பேர் அப்படிங்கிறத சொன்னார். அதோடு மட்டுமில்லை, வேதனையோடு சொன்னார். 3000 ரூபாய்க்கு கிழிஞ்ச பேட்டை வாங்கிட்டு போட்டு போனால் நம்ம கதி என்ன ஆகிறது? அதை உட்காந்து கிழிக்கிறவனுக்கு தனியாக சம்பளம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. மொழியில் இருக்கா, உறவில் இருக்கா, எதில் இருக்குது கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை இப்படியே நீங்கள் பெருமை பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? புதுமை வர வேண்டாமா என்று பேசுவதற்காக பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எதிரணையிலிருந்து செல்லக்கண்ண வந்தாங்க. வரும்பொழுதே சுகர் மாத்திரை போடாம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரஷர் மாத்திரை அங்கே இருந்து கோவத்துல வந்து நின்னுகிட்டு, நாங்கள் எல்லாம் ஆணிவேர் போன்றவர்கள், நாங்கள் நன்றாக இருந்தால் தான் நீங்க நன்றா இருக்க முடியும், விழுது நல்லா இருந்தாதான் ஆலமரம் நல்லா இருக்க முடியுங்கிறத அண்ணனுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேங்கய்யா. சொல்லுங்க. அங்கே இருந்து வந்து பழமைதான் முக்கியம் பேசுறாருல ஐயா. அங்கே இருந்து வந்து பேசக்கூடிய ஐயாட்ட ஒன்று சொல்ற, பழமைதான் முக்கியம்னா தயவு செஞ்சு உங்களோட BMW கார்ல அழைச்சிட்டு போவாதீங்க ஐயா, மாட்டு வண்டியில கிளப்பி விடுங்க. எனக்கா BMW கார் இருக்குங்க? மாட்டு வண்டியில போக சொல்லுங்க. ஏதோ ஏழைக்கு ஏத்த இனோவா ஒன்று வச்சிருக்கேன் நானு. பழமைதான் முக்கியம் பேசுறாங்கல்லங்கய்யா. ஒன்னு கேட்கிறேன், பழமைதான் முக்கியம்னா காலையில எதுக்கு 10 ரூபாய்க்கு டை வாங்கி தலைக்கு அடிச்சிங்க? இவரா வெள்ளை வெள்ளையர்னு வந்து நிக்க வேண்டியதானே? இது உண்மையா? சத்தியமான உண்மைங்கய்யா. அதுவும் ஐயா, அதுவும் மை. நான் பேசுவதும் உண்மை, அது மையங்கய்யா. இருக்கிறது மட்டும் உங்களை மாதிரி கருகருன்னு இல்லைங்கிறீங்க. ஆமாங்கய்யா. யூத் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எங்க அண்ணன் சைக்கிள் டியூப்னு சொன்னதுல பிபி ஏறி போயிட்டுங்க. அங்கே இருந்து வந்து இவ்வளவு சத்தம் போடுறீங்கல்ல, இவ்வளவு பேசுறீங்கல்ல. என்னவோ ஜவுளி கடைக்கு போனாங்களா, தச்சிருக்கிற பேண்ட்டுக்கு 1000 ரூபாய் சொன்னானா, கிழிஞ்சிருக்கிற பேண்ட்டுக்கு 3000 ரூபாய் சொன்னானா. ஏன் தெரியுமா? பேண்ட்டை தச்சு போட்டா பூத்து, அதே பேண்ட்டை கிழிச்சு போட்டா யூத்துங்க. இது சரியில்லை, அது சரியில்லை. எப்ப பார்த்தாலும் எங்க இளைஞர்களையும் இளைய தலைமுறையும் குறை சொல்றதே இவங்களுக்கு வேலையா போச்சுங்க. எப்படி உங்க எங்க இளைய தலைமுறைய நீங்க? ஆமாங்கய்யா. நல்லா இருக்குமா? இந்த 2020 ஜோக்கு இல்லையேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏங்கய்யா, நாங்க என்னங்கய்யா சொல்றோம், இந்த தலைமுறை, நீங்க இந்த ஆண்டையே எடுத்துக்கங்க, 2020 இது எங்களுக்கான நேரங்க. 2020 இது யூத்துக்கான நேரம். இந்த யூத்துக்கான நேரத்தை எங்களுக்காக விடுங்க. வாழ்க்கை புதுசாவும் சந்தோஷமாவும் இருக்கும். மாற்றம் தானங்க நிலையானது. மாற்றம் என்பது மனித தத்துவம்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன எங்களுடைய புதுமையில சாதிக்கலன்னு எதிரணியில இருக்கக்கூடியவங்க கேட்டாங்கல்ல. உங்களுடைய பழமை என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துச்சு? பெண் குழந்தை பிறந்து விட்டால் கள்ளிப்பால் கொடு என்று சொல்லி கொடுத்தது பழைய தலைமுறை. ஆனா புதிய தலைமுறையும் புதுமையும் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தது? பெண் என்பவள் வீட்டு வேலை செய்ய மட்டுமல்ல, விமானம் ஓட்டுவதற்கு கூட எங்கள் பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு அரசியலுக்குள்ளேயும் பெண்கள் நிறைய பேர் வந்தாச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 21 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி ஊராட்சி மன்ற தலைவராக சந்தியா ராணிங்கிற பெண் ஜெயிச்சிருக்கான்னா இது எங்களுடைய புதுமை தந்த பெண் விடுதலை இல்லையா? உங்களுடைய பழமைனா பெண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு கேட்டது பழைய தலைமுறைங்கய்யா. என்னத்தை எங்களை வாழ விட்டீங்க? இந்த மேடையில வந்து பேச விட மாட்டேங்கிறீங்க. நீ பேசுங்கம்மா. எப்ப பார்த்தாலும் எங்களை இடைஞ்சல் பண்றது. பழைய தலைமுறைங்கிறது என்ன தெரியுமா? மங்காத பழமை சொல்லி கொடுத்துச்சு. மூட நம்பிக்கைங்கயா. குறுக்க ஒரு பூனை வந்துருச்சுன்னா போவாதே, பூனை குறுக்க வந்துட்டு அதே வடக்க சூலம் தெக்க மூலம் அப்படின்னு சொல்லி வச்சதெல்லாம் பழைய தலைமுறை. ஆனா நாங்க எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா,
தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா, வெற்றி கொடி கட்டு மலையினில் முட்டும் வரை முட்டு, வாழ்க்கை லட்சியம் எட்டும் வரை எட்டுன்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய புதிய தலைமுறைங்க. இதே நீங்க பாடி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமா? அப்படிதாங்க முயற்சி பண்ண. இவ்வளவு சொல்றாங்கல்லங்க, பழைய தலைமுறை சமுதாயத்துல ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வகுத்து வச்சதுங்கய்யா. பெண்களுக்கு முதிர்கண்ணிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல பழைய தலைமுறை. ஆனா எங்களுடைய தலைமுறையில அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மங்காத பழமையில ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு பெண் பார்க்க வருவாங்க. ஆனா எங்க யூத்துங்க இந்த தலைமுறை எப்படி தெரியுமா, இப்ப பெண்கள் மாப்பிள்ளை பார்க்க போறோங்கய்யா. 10 மாப்பிள்ளைய பாக்குறோம், 5 மாப்பிள்ளைய செலக்ட் பண்றோம், ஒரு மாப்பிள்ளைய ஓகே பண்றோம்னா இந்த பெண் விடுதலைய இந்த புதுமை தானங்கய்யா கொடுத்துச்சு. உங்களுடைய பழமை கொடுத்துச்சான்னு கேக்குறேன். பழமைதான் காரணம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்றீங்கல்ல. விருந்தோம்பலில் உயர்ந்து நிற்கக்கூடிய நம் தமிழர் பண்பாடாக இருக்கக்கூடிய விருந்தோம்பலை சொல்லி கொடுத்து பாரம்பரியத்தோடு கடைபிடிக்கக்கூடியது இன்றைய தலைமுறைங்க. சாதாரணமா ஒரு வீட்டுல பசின்னு வந்து நிற்கக்கூடியவர்களுக்கு நீங்க உறவுகளுக்கு சோறு போடுவீங்க, அது இல்ல விருந்தோம்பல்ங்கிறது. எங்கேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு கூட எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதற்காக காலம் சென்ற தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அன்னதான திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு 518 கோவில்கள்ல ஏழைகள் இலைப்பாரிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த அற்புதமான திட்டத்தை தந்தது இந்த இன்றைய புதுமைங்க. பழமையா கொடுத்துச்சு. அந்த காலத்துல திருட்டு இருந்துச்சு, வழிப்பறி இருந்துச்சு. இன்னைக்கு திருட்டுங்கிறது குறைஞ்சு போச்சு. ஒரு ஆட்டோல ஏறிட்டா கூட காவலன் SOSங்கிற ஆப்பை நாம ஏத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல பேனிக் பட்டன்கிற ஒரு பட்டனை அழுத்திட்டோம்னா நாம எங்க போனாலும் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எங்க போனாலும் நமக்கு ஆபத்து என்றால் அந்த பட்டனை அழுத்திட்டோம்னா காவலர்கள் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய நிலையை கொண்டு வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி வரும் புதுமைங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. ஒரு காலத்துல குடும்பத்தை வெறுத்தவர்கள் பட்டாளத்துல போய் சேர்ந்தாங்க ஐயா. குடும்பத்தை வெறுத்தவர்கள் பட்டாளம்ங்கிற மிலிட்டரியில போய் சேர்ந்தது அந்த காலம். ஆனா இன்னைக்கு விரும்பி ஒரு 8300 காலி இடங்கள் ராணுவத்துல இருக்குன்னா 8 லட்சம் பேர் அதுக்கு அப்ளை பண்றாங்கன்னா இது மாறி வரும் புதுமை தானங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமை பண்பாட்டை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது, கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது. அந்த காலத்துல ராமாயணத்துல ஊர்மிளை என்பவள் 14 ஆண்டு காலம் வனவாசத்தில் இலக்குவன் இருந்த பொழுதும் பிறகு நாட்டை நோக்கி 14 ஆண்டு காலம் வந்து நாட்டில் இருந்த பொழுதும் கூட தவ வாழ்க்கையை வாழ்ந்தவள் ஊர்மிளை என்ற பண்பாட்டு சிகரம்னா இன்னைக்கும் எத்தனையோ பெண்கள் தன் கணவனை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் புதுமையிலும் நாங்கள் பண்பாட்டை கடைபிடிக்கிறோங்கிறது தாங்க நியாயமான விஷயம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேங்கய்யா. அன்றைய பழமையில ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருந்தது, பழமையில் முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் இருந்தது, ஜாதி வித்தியாசம் இருந்தது. ஆனா எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு பாரதி சொன்னதை போல காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு ஜாதியை உடைத்தது புதிய தலைமுறை தான் என்று சொல்லி இன்றைய சூழலில் இன்றைக்கு நிறைய ஏகலைவன்களுக்கு கட்டை விரல் கேட்காத குருவாக கூகுள் இருக்கிறது. நாங்கள் அதிநவீன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் இந்த புதுமைத்தான் உலகத்தை வழிநடத்தி செல்ல முடியும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்கள் நிறைவா ஒரு வார்த்தை சொன்னாங்க. கூகுளை நம்ம விரலில் தான் பயன்படுத்துகிறோம், விரல் விடுத்துவது அப்படிங்கிறா. நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த கூகுள் வந்து ஏகலைவன்னா நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் துரோணத்தை படித்தாங்க. ஆனால் துரோணத்தை படிக்காமலே அவருடைய கல்வியை பெற்றுக்கொண்டவன் யாருன்னு கேட்டால் ஏகலைவன். அவர் தான் அந்த கட்டவரில் வாங்கிட்டு போயிட்டாருப்பாங்க. அப்படி கட்டவரில் வாங்காத துரோணர் யார் என்றால் இன்றைக்கு கூகுள் தான். மாதா பிதா குரு தெய்வம் பழசு, மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் புதுசு. ஆக அப்படிப்பட்ட சூழலில் மாறி வருகிற புதுமைன்னு பேசியிருக்காங்க.